வணக்கம். ஆளுமை வழி உங்களுக்கு ஒரு அருமையான பதிவை நாங்கள் தரலாம். அது குரல் வழி பதிவு. திருவள்ளுவர் அவர் என்ன மதத்தை சார்ந்தவர், என்ன இனத்தை சார்ந்தவர், அவருக்கு என்ன உடை போடலாம், இதெல்லாம் இன்னைக்கு சர்ச்சைக்குரிய ஒரு பதிவாக இருக்கிறது. அவருக்கு காவி உடை போடுகிறார்கள், அவர் இந்து மதம் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு நிலை. ஆனா தமிழக அரசு அன்னைக்கே வள்ளுவரை வரைவதற்கு சர்மா அவர்கள் தவம் இருந்து ஒரு கம்பீரத்திற்காக போட்டதுதான் தாடி. வள்ளுவரை ஒரு மதிப்புமிக்க ஒருவராக அவர் தவம் இருந்து வரைந்திருக்கிறார். அவரை நாம் வணங்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும், அது வேறு நிலை. ஆனா திருவள்ளுவருக்கு அவர் என்ன மதம் என்று நாம் அடையாளப்படுத்தலாமா? ஒருத்தர் சொன்ன ஆதி பகவன்னா இந்துவா? அது கேட்க ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா முதல் 10 குறள்ல எங்கயாவது இவர்தான் கடவுள், ஏன்னா வள்ளுவர் நினைச்சிருந்தா சொல்லிருக்கலாமா, இவர்தான் கடவுள், ஆமாயா இவர்தான் கடவுளையா, நீ புத்தரை தோடு இல்லைன்னா நீ சமணர், இவர மாவீரர் தோடு இல்லைன்னா இல்ல முருகனை தோடு இல்ல சிவனை தோடு, ஆதி சிவனை தோடு இல்ல நீ இவரை தோடு விஷ்ணுவ தோடு அப்படின்னு தெளிவா சொல்லுங்க. ஆனா 10 குறளை நல்ல சான்றோர்கள் நல்ல ஆண்டோர்கள் ஆராய்ச்சி பார்க்கணுங்க. ஏன்னா மன வருத்தமா இருக்குதுங்க. ஐயோ அவருக்கு போய் காவிய போட்டு அவரு இந்த மதம் அந்த மதம், அவரை கூடவா தொந்தரவு பண்ணுவீங்க? செத்தவனுக்கு தான் சிவ பதவி தெரியுங்க, அந்த பதவி இந்த பதவி வைகுண்ட பதவி தெரியுங்க. வள்ளுவர் வாழும் வள்ளுவருங்க. அவர் பொதுமறை. அந்த 10 குறள் பாருங்க, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன்றாரு. எங்கன்னா ஆதி பகவன், அவருடைய நிலையில ஆதியும் பகவனும், அவ்வளவுதான். அடுத்த குறள் பாருங்க, வாளறிவன் என்று எழுதுகிறார். இறைவன் அந்த இறைவன் தூய அறிவினன், அவனுக்கு எந்த கலப்படமும் கிடையாது. மலர்மிசை மென்வடிவினன் என்று எழுதுகிறார். மலர்மிசை ஏகினான். அவன் வேண்டுதல் வேண்டாம் கடவுளுக்கு. இது இவன் வேண்டப்பட்டவன், நிறைய பூஜை பண்ணாரு, ஒரு தங்கத்துல பூஜை பண்ணாரு, வைரத்துல அதெல்லாம் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை, எல்லாரையும் ஒன்னா பார்ப்பான். இருள் சேர் இருவினையும், அதாவது விளக்கமான அறிவுடையவன் அவன். அவனிடம் அறியாமை இல்லை. பொறிவாயில் புலன்களை அடக்கியவன். நமக்கு அது டெம்பரன்ஸ், நமக்கு அது கிடையாது இல்லையா? பொறிவாயில் என்று எழுதுகிறார். அடுத்த குறள் பாருங்க, ஓமை இல்லாதவன், நீ அவனை எந்த ஒப்புமையிலும் அடக்க முடியாது. அறத்தின் ஆழி, அறத்தினுடைய ஆழி, அறக்கடலம். இதுதான் என் குணத்தான் மேலிருந்து சொல்லுவார். இதை பிறவி பெருங்கடல் நீந்தா இவனை வணங்கினார். எங்கயாவது குறியீடுகள் கொடுத்தாரா? நெஞ்சில் துறவார் துறந்தார் ஓர் வஞ்சத்து வாழ்வாரின் வன்கனாரில் 276வது குறள். நெஞ்சில புல்லா பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை எல்லாம் வச்சிருப்பான். ஆனா வெளியில புல்லா துறை வேஷம் போட்டு இருப்பான். இவனை மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு பூமியில இல்லடா. 276வது குறள். அப்ப என்ன கோபம் வள்ளுவருக்கு வருதுப்பா? மடித்ததும் நீட்டதும் வேண்டா உலகம், படித்தது ஒழித்து விடு. 280வது குறள். தாடி வளர்க்கறது, சடை வைக்கிறது, இதெல்லாம் தேவையே இல்லை. உலகம் என்றால் சான்றோர்கள், இவர்கள் எது நல்லது டூஸ், எது சொன்னாலும் அது செய், டோன்ட்ஸ் எது வேணாம்னா விட்டு, அதான் நீ நல்லவன். அது என்ன உனக்கு உன்னுடைய எண்ணம், அது கீதையாக வைத்துக்கொள், அல்லது பைபிளா வச்சுக்கோ, இல்லைன்னா ஆதி கிரந்தமா வச்சுக்கோ, இல்ல குரானா வச்சுக்கோ, ஏதோ ஒரு தம்ம பதமா வச்சுக்கோ, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ. அது இருக்கக்கூடிய, ஏன்னா அவர்கள் எல்லாம் நல்லவர்கள், சான்றோர்கள், கிரேட் மேன் திங்க் அலைக். அதுதான் ப்ரொஃபசி. அவங்க சொன்னதெல்லாம் ப்ரொஃபசி, தெய்வீகம். அதை எடுத்து நீ வாழ். உலகம் படித்தது, இது வேணான்னு சொல்றாங்களோ அதை செய். எந்த மதமும் தப்பானது சரின்னு சொன்னதில்லை, சரிய தப்புன்னு சொன்னதில்லை. அப்ப அதை நீங்கள் செய்யுங்கள். வள்ளுவருக்கு காவி போட்டு ஏங்க 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 நம்ம தான், அதாவது அவர் உலகத்துக்கு சொன்னதே ஒற்றுமையா இருங்க. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடைன்னு 317 கெஞ்சி கேட்டார். மத்தவனையும் தன்னு போல் நினைச்சுப்பாரு. இன்னைக்கு அதெல்லாம் எமோஷனல் கோஷன் தியரின்னு MBA சொல்றாங்க, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. இதெல்லாம் தான் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுமே ஒழிய, வள்ளுவருக்கு காவி போட்டு அவர் இப்படி அவர் அப்படி அவர் இந்த மாதிரி தான் இருப்பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணி அவருடைய உயர்ந்த நோக்கத்துக்கு, அவருடைய செம்மாந்த சிந்தனைகளுக்கு, உலகம் ஒன்றாக இருக்க வேண்டும், மத பிரிவுகள் ஜாதிய பிரிவுகள் இருக்கக்கூடாது, மனிதன் மனிதனை நேசிக்கும், தன்னை போல் பிறரை எண்ண வேண்டும் என்ற இன்னா செய்யாமை வலியுறுத்திய வள்ளுவர், அன்பை முதன்மையாக்கிய வள்ளுவர், மண்ணுயிரையெல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று 244வது மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு என்ற குறளை சொன்னவர், வையத்துள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்ற 50வது குறளை சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வள்ளுவரை அவர் ஏதோ அங்க என்னது இதை சொல்றாங்க, டக்குன்னு சொல்லுவாங்க, என்னன்னா தாம் விழுவார் துயிலின் இனிதுகள் தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு வள்ளுவர் இதை சொல்லிட்டாரு. 1104வது குறள்ல தாமரை கண்ணன்னு சொன்னாரு. மடி உளாள் மாமுகுடி என்ற 617வது குறளை சொல்லி சோம்பேறி மூதேவி ஸ்ரீதேவி சுறுசுறுப்பு, அப்ப இங்கெல்லாம் ஒரு அந்த நம்பிக்கைகளை சொன்னாருங்க. அப்ப நிலை நம்ம கூட
இங்க பரவல நம்பிக்கையை பேசலாம். அதனால நம்ம அதுவும் நினைச்சிடக்கூடாது. அதிலிருந்து வேறுபட்டு வள்ளுவரை வள்ளுவராக பாருங்கள், அவருக்கு எந்த காவியும் போடாதீர்கள் என்று வள்ளுவர் சார்பாக, வள்ளுவர் நம்பிக்கை சார்பாக, திருக்குறள் சார்பாக, திருக்குறள் சான்றோர்கள் சார்பாக இந்த ஆளுமை வழி நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதில் எந்த கவடமும் இல்லை. நம்மை தூக்கி பார்க்க வேண்டாம், வள்ளுவரை இறக்கி பார்க்க வேண்டாம். இதுவே நம்முடைய தாழ்மையான பணிவான வேண்டுகோள் உலகத்திற்கு, சான்றோருக்கு. நன்றி, வணக்கம்.